446 மாணவர்களின் பூரமான பெறுபேறுகள் வழங்கப்படவில்லை. எந்த ஒரு பாடத்திலுமே சித்தி அடையாத மாணவர்களாக 7419 மாணவர்கள் காணப்படுகிறார்கள். சென்ற வருடம் இதனையொத்த 7555 மாணவர்கள் சித்தி அடையவில்லை. மாகாண ரீதியாக நாங்கள் கருதுமிடத்து உயர்தரத்துக்கு தகுதி பெற்ற மாணவர்களாக மேல் மாகாணத்தில் 74.42% மாணவர்களும், மத்திய மாகாணத்தில் 73.98% மாணவர்களும், தென் மாகாணத்தில் 75.56% மாணவர்களும், வட மாகாணத்தில் 70.1% மாணவர்களும், கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் 74.42% மாணவர்களும், வடமேல் மாகாணத்தில் 70.69% மாணவர்களும், வடமத்திய மாகாணத்தில் 68.93% மாணவர்களும், ஊவா மாகாணத்தில் 71.34% மாணவர்களும், சப்ரகமு மாகாணத்தில் 74.31% மாணவர்களுமாக இலங்கை பூராகவும் உயர்தரத்திற்கு சித்தியடைந்த மாணவர்கள் 73.14% மாணவர்கள் காணப்படுகிறார்கள். 11,790 மாணவர்கள் இம்முறை 9 பாடங்களிலும் சித்திகளை பெற்றுள்ளார்கள். இலங்கை பூராகவும் உயர்தரத்திற்கு சித்தியடைந்த மாணவர்கள் 73.14% மாணவர்கள் காணப்படுகிறார்கள். இனிய காலை வணக்கம். காப்போத சாதாரண பரீட்சை 2025 ஆண்டுக்கான பெறுபேறு 19ஆம் தேதி நள்ளிரவு வெளியிடப்பட்டது. அதன் பரீட்சை நடைபெற்றது பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3547 மத்திய நிலையங்களில் அந்த பரீட்சை நடாத்தப்பட்டது. பரீட்சைக்கு விண்ணப்பித்த பாடசாலை பரீட்சார்த்திகள் 3,82,480 பேரும், தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் 69,239 பேருமாக 4,51,719 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் பாடசாலையில் 3,59,883 மாணவர்களும், தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் 45,132 மாணவர்களுமாக மொத்தமாக 4,05,015 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். பாடசாலை பரீட்சார்த்திகளில் பெறுபேறு ரீதியாக பார்க்குமிடத்து 5 அல்லது அதுக்கு மேற்பட்ட பாடங்களில் தோற்றியவர்கள் 3,08,562 மாணவர்கள், அதாவது 99.91%. அதேபோல் முதல் தடவையாக உயர் தரத்துக்கு தகுதி பெற்ற மாணவர்களாக 2,25,748 மாணவர்கள், 73.16% மாணவர்கள் இம்முறை உயர்தரத்துக்கு தோற்றியுள்ளார்கள். சென்ற வருடம் 73.45% மாணவர்கள் உயர்தரத்துக்கு தகுதி பெற்றவர்களாக காணப்படுகிறார். 2025ஆம் ஆண்டு இம்முறை பரீட்சையில் 9 பாடங்களிலும் சித்தியை பெற்ற மாணவர்கள் 11,651 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 139 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் ஆக மொத்தம் 11,790 மாணவர்கள் இம்முறை 9 பாடங்களிலும் சித்திகளை பெற்றுள்ளார்கள். எந்த ஒரு பாடத்திலுமே சித்தி அடையாத மாணவர்களாக 7,419 மாணவர்கள் காணப்படுகிறார்கள். சென்ற வருடம் இதனையொத்த 7,555 மாணவர்கள் சித்தி அடையவில்லை. மாகாண ரீதியாக நாங்கள் கருதுமிடத்து உயர்தரத்துக்கு தகுதி பெற்ற மாணவர்களாக மேல் மாகாணத்தில் 74.42% மாணவர்களும், மத்திய மாகாணத்தில் 73.98% மாணவர்களும், தென் மாகாணத்தில் 75.56% மாணவர்களும், வட மாகாணத்தில் 70.1% மாணவர்களும், கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் 74.42% மாணவர்களும், வடமேல் மாகாணத்தில் 70.69% மாணவர்களும், வடமத்திய மாகாணத்தில் 68.93% மாணவர்களும், ஊவா மாகாணத்தில் 71.34% மாணவர்களும், சப்ரகமு மாகாணத்தில் 74.31% மாணவர்களுமாக இலங்கை பூராகவும் உயர்தரத்திற்கு சித்தியடைந்த மாணவர்கள் 73.14% மாணவர்கள் காணப்படுகிறார்கள். இம்முறை 2025ஆம் ஆண்டு சாதாரண பரீட்சையில் பாட ரீதியாக சித்தியடைந்த மாணவர்கள் எண்ணிக்கையை கருதுமிடத்து பௌத்த சமயத்தில் 83.81% மாணவர்களும், சைவ நெறியில் 84.34% மாணவர்களும், கத்தோலிக்க சமயத்தில் 89% மாணவர்களும், கிறிஸ்தவம் 86%
இஸ்லாம் பாடத்தில் 89.5% மாணவர்களும், சிங்கள மொழியும் இலக்கியமும் பாடத்தில் 87% மாணவர்களும், தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடத்தில் 87.6% மாணவர்களும், ஆங்கில மொழி பாடத்தில் 73.5% மாணவர்களும், கணிதத்தில் 70% மாணவர்களும், வரலாற்று பாடத்தில் 81.9% மாணவர்களும், விஞ்ஞான பாடத்தில் 72% மாணவர்களும் சித்தி பெற்றுள்ளார்கள். இங்கு இம்முறை பெறுபேற்ற அடிப்படையில் குறிப்பிட வேண்டிய முக்கிய விடயம் கணித விஞ்ஞான பாடங்களில் சித்தி வீதம் சற்று அதிகரித்துள்ளது. 25ஆம் ஆண்டு கணித பாடம் 70% மாணவர்கள் சித்தி அடைந்துள்ளார்கள். சென்ற வருடம் அது 69.07% காணப்பட்டது. விஞ்ஞான மொழி 72.03% மாணவர்கள் இம்முறை சித்தி அடைந்துள்ளார்கள். சென்ற முறை 71% மாணவர்களே. பெறுபேறுகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எமது உத்தியோகபூர்வ இணையதளமான www.donets.lk-யிலும் www.results.exam.gov.lk-யிலும் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் அதிபர்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள விண்ணப்பங்களை அனுப்பும் இணையதளத்தில் தமது பயனர் பெயர் கடவுச்சொற்களை இட்டு அதனுள் நுழைந்து தமது பாடசாலைக்குரிய பெறுபேற்றினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதேபோல் மாகாண கல்வி பணிப்பாளர்களும் தமது இணையதளங்களில் பிரவேசித்து அதற்குரிய அங்கு அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆதாரதர பரீட்சையின் மீள் பரிசீலனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அதற்கு விண்ணப்பிக்க முடியும் மாணவர்கள் அது ஜூன் மாதம் 25ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும். இம்முறை சில காரணங்களால் 9 பாடங்களிலும் பெறுபேறுகள் வெளியிடப்படாமல் தடை செய்யப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 312ஆகவும், 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பாடங்களில் பெறுபேறு வெளியிடப்படாத மாணவர்களின் 134ஆகவும் காணப்படுகிறது. மொத்தமாக 446 மாணவர்களின் பூரணமான பெறுபேறுகள் வழங்கப்படவில்லை. இந்த பெறுபேறினை வெளியிடுவதற்காக நமக்கு இப்போ ஆதரவாக எமது பரீட்சை திணைக்களத்துக்கு ஆதரவளித்த பிரதமரும் கல்வி உயர்கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய அம்மையாருக்கும் எமது கல்வி செயலாளருக்கும் பரீட்சை திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம், மேலதிக பிரதி ஆணையாளர் நாயகம், மேலும் பரீட்சை ஆணையாளர்கள், பிரதி பரீட்சை ஆணையாளர்கள், உதவி பரீட்சையாளர்கள், தகவல் தொழில்நுட்ப பணிப்பாளர், அத்தோடு இணைந்த உத்தியோகத்தர்கள், மேலும் அச்சு கடமைகளில் ஈடுபட்டவர்கள், போலீஸ் உத்தியோகத்தர் இந்த பரீட்சையை நல்ல முறையில் நடாத்துவதற்கும் மதிப்பீட்டு கடமைகளை நல்ல முறையில் செய்வதற்கும் உதவியளித்த போலீஸ் உத்தியோகர்கள், இடர் முகாமைத்துவ பணிப்பாளர் உட்பட்ட அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும், அத்தோடு மாகாண வலய கல்வி பணிப்பாளர்கள், அந்த நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர் குழாத்துக்கும் அதிபர் குழாத்துக்கும் எமது நன்றியை பரீட்சை திணைக்களத்தின் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.